உறவுகள் இணைந்திருப்பது த மணியனும் சமூக ஊடகம். அன்பான உறவுகளே, இன்று நாம் மூச்சடங்கா இரவுகள் என்கின்ற திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்றோம். இது நம்மவர் படைப்பு. டென்மார்க்கில் வாழும் அன்பு தாயகத்தில் தனது கனவாக முழுநீள திரைப்படம் ஒன்று எடுக்க வேண்டும், அதுவும் சிறந்த கலைஞர்கள் இயக்கப்பட வேண்டும். சிறந்த கலைஞர்களோடு ஒரு இளையர் பட்டாளங்கள் யாவும் இணைந்து இலங்கை பூராக சிறந்த காட்சிகளை வெளிக்கொணர வேண்டும். நல்ல கதையம்சங்களை தேடி, நல்ல கலை மாந்தர்களை தேடி ஒரு சிறந்த முழுநீள திரைப்படத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். திரைப்படமும் முடிவடைந்திருக்கின்ற நிலையில் இசை வெளியீட்டு விழாவை இன்று, அதாவது 29/3/2025 என்று அவர்கள் அதனை இசை வெளியீட்டு விழாவை நடாத்த இருக்கின்றார்கள். இவ்வெளியீட்டு விழாவுக்கு பிரமுகர்கள், கலைஞர்கள், ரசிகர்கள், வர்த்தகர்கள் என பலரும் இங்கே குழுமியிருக்க உள்ளனர் என்கின்ற நல்ல செய்தியோடு இங்கே தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு சில காட்சிகளை பார்த்து கொண்டு நாம் தொடர்போமா? மூச்சடங்கா இரவுகள், பலருடைய மூச்சு உழைப்பு, அவர்களுடைய நேர செலவழிப்பு, அவர்களுடைய அந்த அயராத அர்ப்பணிப்பு என்று சொல்லி இன்றைக்கு இந்த மேடையில் வந்திருக்கிறது. எனவே அப்படி இந்த படத்தினுடைய ஆணிவேராக இருக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் பாராட்டுக்கும் உரிய இயக்குனர் கந்தசாமி, லோக காந்தனுடைய தந்தையார், தாயார் இருவரையும் அன்போடு பெருமையோடு மண்டபம் நிறைந்த கரகோஷத்தோடு இயக்குனர் கந்தசாமி லோக காந்தனின் தந்தையார் அவர்களை அழைத்து வருகின்றார்கள். கந்தசாமி காந்தன், லோகநாத் காந்தன் அவர்கள் இயக்குனருக்கு முதல் தன் தந்தைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், தாயாருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் கந்தசாமி. அவர் ஒரு தொழில்நுட்ப கலைஞன், பலருக்கு விருப்பப்பட்டவர், ஒவ்வொரு மக்கள் யாவரும் விரும்பத்தக்க வகையிலே வாழ்ந்தவர். அவரின் மரபு, அவர் வெளிவந்த அவர் பிள்ளைக்கு கட்டியிருப்பது அவர்கள் அளவில்லா மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு இதுவும் ஒரு காரணமாகும். இயக்குனர் லோகநாதன் அவர்களையும், அவரை தொடர்ந்து இயக்குனர் சிவநேசன் அவர்களையும் அன்போடு மங்கள விளக்கேற்றி வைக்க அழைக்கிறோம். தொடர்ந்து அன்போடு அழைக்கின்றோம் தயாரிப்பாளர் அன்புமயில் அவர்களை. அவரை தொடர்ந்து இசையமைப்பாளர் ஸ்ரீ நிர்மலன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் மங்கள விளக்கேற்றி வைக்கிறார்.
தோனி திரைப்பட தயாரிப்பாளர் வருகை. எல்லாம் வெல்ல பரம்பரையின் பாதம் வழங்கி இந்த இலங்கையின் கலை உலக வரலாற்றிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். ஆம், இச்சற்று 1979 ஆண்டிலே சாதாரணமாக ஒளி அமைப்பாளராக, படப்பிடிப்பாளராக மற்றும் வேதிய கலை நிகழ்வுகளின் ஏற்பாட்டாளராக தோன்றியவர் தான் இந்த பிரதேசத்தின் பெருமகன் மதிப்புக்குரிய கந்தசாமி அவர்கள். அவர்களது இந்த கலை வரலாற்று பயணத்திலே அவரது புத்திரன் கந்தசாமி லோககாந்தன் அவர்கள் இன்றைக்கு இந்திய சினிமாவை அவர்கள் கொண்டாடிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஈழத்து சினிமா வரலாற்றில் ஒரு படத்தினை இயக்கி அதனது இசை வெளியீட்டு விழாவினை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக ஒரு பெருமடுப்பிலே இந்த மண்டபத்திலே கொண்டாட இருப்பதுடன் படத்துக்கான முன்னோட்டத்தினையும் இந்த பெருமக்கள் மத்தியிலே வெளியிட இருக்கின்றார்.